ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்களை தாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது. சில பேருக்கு சாதகமாவும், சில பேருக்கு பாதகமா தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க. சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அத சரி செய்யணுமோ அந்த விஷயங்கள நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன? இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்கள வழிபாடு செய்யணும்? அவங்கள நான் எப்படி வழிபாடு செய்யணும்? அதன் காரணமா என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும்? அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க. ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா? ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் செலுத்துறது, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது, மாவிளக்கு படைக்கிறது, பால் குடம் ஏந்தி வர்றது, தீ மிதிக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறதுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும். அது ஒரு புறம் இருக்கு. கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகளுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மனு, ஐயனாரு, மதுரவீரன், மாடசாமி, கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க. ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு. அதனால தாங்க ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குங்க. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்தில் தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும். இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது. இந்த ஆடி மாதத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலுமிச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனா எலுமிச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதுவே ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும். வீட்டுல சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடையுது. மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்ளோ நல்லதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க, நெறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள செய்யறதில்லன்னு கேட்டோம்னா, ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. இந்த மாதத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள வந்து நம்ம தவிர்த்துட்டு, அம்மன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்த வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதில்ல அப்படின்னுட்டு. சரிங்களா?
தெளிவான ஒரு விளக்கம் தான். இந்த மாதம் முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு, அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளோதான். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னா என்ன? அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த காலகட்டத்தில நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிக்கல அப்டின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவ தொடங்குறேன். ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, நவகிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, கால புருஷ தத்துவத்துடைய 9வது ராசியாக வலம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே. வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே. வியாழன் அப்படின்னா குரு. குரு சுபகிரகம்னு சொல்லுவோம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய ராசியில நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா, முக்கியமா 9ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு யோகமான பலன் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்லாம் நாங்க இந்த ஜோதிடத்துல பயன்படுத்துவோம். குரு அப்படின்னாவே இவர பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இனிப்பான கிரகம்னு சொல்லும். ஏன்னா, இவர பொறுத்தவரைக்கும் நல்லது மட்டும் தான் செய்வாரு. இவருக்குரிய இடம் அப்படிங்கிறது சந்தோஷத்த மட்டும் தான் கொடுக்கும். இவர் நல்ல நிலைமையில இருந்துட்டாலே போதும் மேடம், என்னோட வாழ்க்கை அப்படி சிறப்பா மாறிடுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. இவர பொறுத்தவரைக்கும் ஹீரோ, வில்லன் மாதிரி. வில்லனுக்கு ஹீரோவாகவும் ஆகத் தெரியும், வில்லனாவும் மாறத் தெரியும். பட் ஹீரோவுக்கு ஹீரோ வேஷம் மட்டும் தான் பண்ண தெரியும். அந்த மாதிரி நல்லது, கெட்டது தெரிஞ்ச கிரகங்களால மட்டும் தான் உங்களுக்கு வாழ்க்கைய சரி செய்ய முடியும். முக்கியமா எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க சனி பகவான சொல்லலாம். அவர் நெனச்சாரு அப்டின்னாக்க ஆண்டியும் அரசனா மாத்துவாரு, அரசனையும் ஆண்டியா மாத்துவாரு. பட் குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாரு. அவ்வளோதான். பட் வரக்கூடிய கஷ்டங்கள தடுக்கிறதோ, உங்க வாழ்க்கைய புரட்டி போடுறதோ, இந்த வேலைய அவர் பார்க்க மாட்டாரு. பட் இவரு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்கள செஞ்சுகிட்டு இருப்பாரு. இவர் பாட்டுக்கு ஒரு நல்லது செய்வாரு. அது நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட சுபகிரகத்தை ராசி அதிபதியா கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் அருள பெற்று தர போகுதா? இல்ல ஆயுளை நீட்டிக்க போகுதா? இல்ல அதிர்ஷ்ட காத்த கொடுக்க போகுதா? என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் பயங்கர புத்திசாலிங்க. பயங்கரமா திட்டம் போடுவீங்க. அடுத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலைய தான் நீங்க முக்கி மோதி செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, அது உங்களுடைய இயல்பு. இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இலக்கா இருக்கும். சாதாரணமா இவங்களுடைய போக்கு இருக்காது. இவங்களுடைய செயல்பாடே பார்த்தீங்கன்னாக்கா, துரு 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 துருன்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா, இவங்களுடைய செயல் அப்படிங்கிறது அந்த அம்பு எறியக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கும். ஒரு விஷயத்த நெனச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. அது செஞ்சு முடிக்கிற அளவுக்கு தூக்கம் வராது. உண்மை நெனச்சுட்டா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் கூட இருக்கவங்களும் சரி, பெத்தவங்களும் சரி, கூட பொறந்தவங்களும் சரி என்ன சொல்லுவாங்கனாக்கா, "இவன் ஒரு நொய்யிப்பா. கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான். எப்பாரு நொய் நொய் நொய்ன்னு இருக்கான். தேனீயா பொறக்க வேண்டியவன்லாம் அந்த மனுஷனா பொறந்திருக்காங்களோ" சொல்லுவாங்க. காரணம் இவங்களால மத்தவங்க பிரமிச்சு பார்க்கக்கூடிய விஷயத்த கிட்ட நின்னு பார்க்கணும். அத செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது நிலையா இருந்திருக்காது. ஒரு காலகட்டத்துல ரொம்ப அப்ல போயிருப்பீங்க. அந்த கடந்த 1 வருட காலம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப போராட்ட காலமா இருந்திருக்கும். நெறைய பணத்த இழந்திருப்பீங்க. இப்போ நெறைய பேர நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து நின்னுருப்பீங்க. முக்கியமா உங்களோட தேடல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. ஆனா நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது யாரையும் பாதிக்காம இருக்கும். முக்கியமா மனசாட்சிக்கு பயந்து ஒரு வேலைய செய்யறத பார்ப்பீங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு நாளும் நீங்க காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க தான். சரியோ தப்போ அது என்னோட இருக்கட்டும். அப்படின்னு தன்னோட கஷ்டத்த கூட நீங்க வெளிக்காட்டாதவங்க நீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? திட்டம் போட்டு செலவு பண்ணுங்க. தண்ணீல கொட்டுன உப்பு மாதிரி கையில காசு கரைஞ்சு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பணம் விஷயத்துல தனுசு ராசிக்காரங்களே ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன காசா தண்ணீல போட்டா எடுக்க முடியுமா? கல்லா தண்ணீல போட்டா எடுத்துடலாங்கிறதுக்கு, கையில இருக்கக்கூடிய காசு எதுக்கு ஒப்பிடுறோம்? உப்புக்கு ஒப்பிடுறோம். உப்ப நீங்க தண்ணீல போட்டா திரும்ப எடுக்க முடியுமா? கரைஞ்சு போயிடும். காசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நிதானமா நடந்துக்கோங்க. முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா, முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசிங்க. தப்பே கிடையாது. இத நம்ம வாங்கி வச்சோம்னா, இத நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னாக்க, நமக்கு லாபம் எடுக்க முடியுமா? ரூ. 1 வாங்குனா ரூ. 1 பைசாவாவது நமக்கு லாபம் கிடைக்குதா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தொழில்ல அதிக முதலீடு செய்ய வேண்டாங்க. புதுசா கடை கண்டிப்பா திறக்கலாம். தப்பு கிடையாது. குடும்பத்துல பொறுத்தவரைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க.
இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு உங்களோட குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சந்தோஷம் நிலவும். திருமண நிகழ்ச்சிகளுக்கு நீங்க ரெடி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வங்கியில பணம் போடுவீங்க. ஏற்கனவே இருந்த உடைய வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கோயிலுக்கு போயிட்டு நிறைவேத்துருவீங்க குடும்பத்தோட. முக்கியமா உங்களுடைய குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டத்த பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்களை அவங்க வந்து விலக்கி கொடுப்பாங்க. அப்படி நீங்க செய்யல அப்படின்னா, தயவு செய்து இப்போ எப்படியா ஒண்ணு டைம் ஒதுக்கி குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு வந்து பொங்க வச்சு, நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்களோ அத செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றியமையாத ஒரு வரம். புரியுதுங்களா? படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நெனச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். படிச்ச இளம் தம்பதிங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா, கருத்து வேறுபாட்டுல பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் தான் இருந்தாங்க. திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்படிலாம் ஒரு சிலர் பேசுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு அமைப்பு வந்துட்டு தனுசு ராசிக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம வார்த்தைகள விட்டுடாதீங்க. முக்கியமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல வேற ஒருத்தங்க 3வது மனிதர் அதான் இவங்களுடைய பேரண்டா இருக்கட்டும், அவங்களுடைய பேரண்டா இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட தலையிடும் இருக்கக்கூடாது. நல்லதோ, கெட்டதோ சேர்ந்து வாழ்றதும் சரி, பிரிந்து போறதும் சரி, அத நீங்க 2 பேரும் முடிவெடுத்ததா மட்டும் தாங்க இருக்கணும். அது கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பட்டமங்கலம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபாடு செய்ய தொட்டதெல்லாம் தொடங்குங்க. 1 வருஷமா தொட்டது எதுவுமே விளங்கல. கையில வச்சிருந்த கொஞ்சம் நஞ்சம் கையிருப்பும் அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன மேடம் வழி அப்படின்னா, குரு பகவான வழிபாடு செய்யறது சிறப்பு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த நாள்ல வந்து மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்த பழகிக்கோங்க. இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது உங்களுடைய வீண் விரயங்களை தடுத்து நிறுத்துங்க. குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சரியா இருந்துட்டாவே போதும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இவர் தானே. இவரை நீங்க பலப்படுத்தணும்னு நினைக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவரோட வழிபாடு உங்களுக்கு பலம் தான். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட சொல்லலாம். ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு. ரொம்ப விசேஷமான மந்திரம் இது உங்களுக்கு. ஏன்னா இவருடைய நாமம் அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதன் இல்லையா? குருவே, குருவே, குருவேன்ட்டு குருவ வழிபாடு செய்யறதும், உங்கள பொறுத்தவரைக்கும் குரு பகவானோட வழிபாடு மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை குடுங்க. அவங்கள நீங்க சரியா சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்து போகும். முக்கியமா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்றி செய்யுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது பார்த்து பண்ணி குடுங்க. அவங்கள எதிர்த்து பேசுறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கட்டும். முக்கியமா அவருடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு வந்து கடவுளே வந்து வரம் சொன்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அசரீரி வாக்கு சொன்ன மாரி இருக்கும். உங்களுக்கு பெரியவங்க சொன்ன வார்த்தைகள. வேணுனா நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லது நடக்கும். மேலும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தது வந்து பொது பலன்கள பார்த்தோங்க. இப்போ நான் நட்சத்திர பலன்கள வந்துட்டு தெளிவா சொன்னேன்னா, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். இன்னும் சிறப்பாக இந்த ஆடி மாதத்த நீங்க பயன்படுத்திக்க உதவியா இருக்கும். அந்த வகையில தனுசுல மூலம் நட்சத்திரக்காரங்கள தெய்வீக சிந்தனை கொண்ட உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து கேது. கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால, உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய 5ஆம் பார்வையும் அங்கேயே பதியறதுனால, செய்யக்கூடிய தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்துல ஏற்பட்ட அந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதோட, ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வரும். பதவி உயர்வுகள் வரப்போகுது. குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 12ஆம் வீட்டுக்கும் இருக்கிறதுனால, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் தான் ஏற்படும். அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? சேமிப்பு செலவா தான் மாறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன குடும்பஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை பலப்படும். நீங்க செய்து வரக்கூடிய தொழில்ல லாபம் ஏற்பட போகும். மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறது மாத பிற்பகுதியில 6ஆம் இடத்துக்கு குருவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை வந்துட்டு முடிவுக்கு வருங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்குங்க. இத்தனை நாளா உங்க உடலை வாட்டி கொண்டிருந்த நோய் உங்களை விட்டு விலகி ஓட போகுது. நம்பிக்கையோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. அடுத்ததா சுகஸ்தானத்துல போகக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால மனசுல ஆசை அதிகரிக்கும். தவறான எண்ணங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேணாங்க. முயற்சி ஸ்தானத்துல பக்ரகதி அடைந்திருக்கிறதுனால கூடுதல் கவனமா இருப்பது ரொம்பவே நல்லது. யாரு? சனி பகவான். அடுத்த மாணவர்களுடைய படிப்புல முழுமையா கவனம் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாக்க தேர்வு நேரத்துல அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிச்சு கொடுக்கும்.
உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்ததா சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 25, 30, ஆகஸ்ட் 7ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வ கணபதியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த பூராடம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு என்ன மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாம்பிளே இவங்களா. இவன மாரி வாழ்க்கையில முன்னேறுன்டா. இவன மாரி ஒழுக்கமா இருக்க கத்துக்கோண்டா. இவன மாரி படிக்க கத்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமா இருக்க போகுது. ருண, ரோக, சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து அங்க சஞ்சரிக்கிறது. அதுவும் குருவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால, குரு மங்கள யோகம் உண்டாகி, எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக எதிரிகளால ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்க போகுது. உங்களுடைய திறமைகள் அதிகரிக்குங்க. போட்டியாளர்கள் உங்கள விட்டு விலகி ஓட போறாங்க. "எப்பா இவங்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுப்பா" அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த போறாங்க. உடல்நிலையில ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் குறைய போகுது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. குடும்பத்துல சுபகாரியம் நடக்குங்க. உங்களுடைய நட்சத்திர நாதன் வந்துட்டு சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். சண்டை சச்சரவுலாம் அங்க இல்ல. பொருள் சேருங்க இந்த காலகட்டத்துல. ஒரு சிலருக்கு புதுசா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. ஆனா சூரியனால உங்களோட செயல்கள்ல இருந்து வந்த தடைகள், உடல்நிலையில இருந்த பின்னடைவு, உத்தியோகத்துல இருந்த நெருக்கடி இது எல்லாமே விலகப் போகுது. வியாபாரிகளுக்கு அரசு வழியில சில நெருக்கடிகள் மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி நீங்க கடந்து போகணும் அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. இந்த சமயத்துல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க நிலையை பார்க்கறதுனால, குடும்பத்துல ஒற்றுமை வலுப்பெறும். நீங்க எதிர்பார்த்த பணவரவையும் வழங்குவார் இந்த குரு பகவான். செய்து வரக்கூடிய தொழில்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்த எல்லா முன்னேற்றமும் உண்டு. இந்த காலகட்டத்துல எந்த ஒரு குழப்பத்துக்கும் ஆளாகாம நீங்க நினைச்சதை எல்லாம் நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிக்க போறீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை தந்துட்டு வந்த ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். விவசாயிகளுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்தி படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டாக்கா, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. அடுத்து அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டாக்கா, ஜூலை மாதம் 24, 30, ஆகஸ்ட் 3, 6, 12, 15 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்துல மறைவு பெற்றதுனால, நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல தடையும், தாமதமும், தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் வேலையில நீங்க எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்கும் கவனம், எதிலும் கவனமா இருந்தீங்க போதுங்க. இந்த கஷ்டம், நஷ்டம் எதையுமே பாத்துரலாம் ஒரு கை. முக்கியமா வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல 6ஆம் இடமான ருண, ரோக, சத்ருஸ்தான்ற செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வந்துட்டு பலம் இழந்து உங்க கையில கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி அடைஞ்சிருவாங்க. வியாபாரத்துல இந்த போட்டியாளர்கள் விலகி ஓடிடுவாங்க. வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டு. தைரியமும், துணிச்சலும் உண்டாகி நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சுருவீங்க. அது தடையோ, தாமதமோ யாரு என்ன வேணா இடைஞ்சல் பண்ணட்டும். பாத்துக்கலாம்டா ஒரு கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சத நினைச்ச மாதிரி செய்வீங்க. உடைய ராசிநாதன் குருவினுடைய பார்வையால தொழில்ல, உத்தியோகத்துல, வியாபாரத்துல எல்லாத்துலயுமே முன்னேற்றம் ஏற்படுங்க. மறுபக்கம் பார்த்தாக்க எதிர்பாராத செலவு உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து புதுசா சொத்து வாங்கலாம். வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பும் காணப்படுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. தம்பதிகளுக்கு பொறுத்தவரைக்கும் ஒற்றுமை பலப்படும். வரவு அதிகரிக்கும். அதுக்கு எதிர்மாறா வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவும் வரதான் செய்யும். ஆனா அது வந்து நீங்க சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். எத்தன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிங்க. அதிலிருந்து உங்களால கண்டிப்பா விடுபட முடியும். புதிய முயற்சிகள மட்டும் ரொம்ப கவனமா இறங்கணும். மத்தவங்கள நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களே மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா, அது நல்லதா முடியும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். அடுத்தா விவசாயிகள பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு வந்து படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க.
உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டாக்கா ஜூலை 28, 30, ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் கேட்டாக்கா அதிகாலையில எழுந்து தினமுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதால நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகள தான் கொண்டு வந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும், அதையும் சரி செய்திடலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுத்திருக்கு. முக்கியமா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்காரு. இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகுது. சந்தோஷம் நிலைக்கப் போகுது. பயன்படுத்துங்க. வாழ்க வளமுடன்.